வருகின்ற 2025ஆம் ஆண்டு முதல் மாதத்திலிருந்து ஒவ்வொரு அரச ஊழியர்களுக்குமான சம்பளம் அதிகரிக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி ஒன்று தற்பொழுது வெளியாகியுள்ளது. குறிப்பாக இந்த சம்பள அதிகரிப்புக்கான அனுமதியினை அமைச்சரவை வழங்கியதன் ஊடாக சாதாரணமாக 24,000 ரூபாய் அடிப்படை சம்பளமாக பெறுகின்ற ஒரு அரச ஊழியர் 30,000 ரூபாய் அடிப்படை சம்பளமாக பெறக்கூடும் என்றும், இதற்கு மேலாக அவருக்கு வழங்கப்படுகின்ற வாழ்க்கை செலவு கொடுப்பனவு அடங்கலாக அவர் ஒவ்வொரு மாதமும் 55,000 ரூபாய் வரை தனது சம்பளமாக பெறக்கூடிய வாய்ப்பு வழங்கப்படுவதாக இந்த புதிய அறிவிப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு ஒட்டுமொத்த அரச ஊழியர்களையும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கியுள்ள இந்த புதிய சம்பள அதிகரிப்பு தொடர்பிலான விரிவான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடப்படுகின்ற புது தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இலங்கையினை பொறுத்தமட்டில் இங்கு பணியாற்றுகின்ற அரச ஊழியர்கள் தமது சம்பள அதிகரிப்பை கோரி காலகாலமாக பல்வேறு வகையான போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டம் கடந்த நீண்ட காலங்களாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. இருப்பினும் கடந்த காலங்களில் இலங்கை பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைந்ததன் பின்னர் புதிய அரசாங்கம், குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் நாட்டை பொறுப்பேற்று கொண்டு நடத்தி வருகின்றது. இவ்வாறான நிலையில் கடந்த சில வருடங்களாக இந்த அரச ஊழியர்களுடைய சம்பள அதிகரிப்பு கோரிக்கை அல்லது சம்பள அதிகரிப்பு கோரிக்கையினை வலியுறுத்திய போராட்டங்கள் பெருவளவையாக நடைபெறாமல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் தற்பொழுது அண்மை காலமாக இந்த கோரிக்கை மீண்டும் வலுவடைந்து அரச ஊழியர்கள் தமக்கான சம்பள அதிகரிப்பினை அரசாங்கம் நிச்சயம் வழங்க வேண்டும் என்பதனை கூறி பல்வேறு வகையான போராட்டங்களை நடத்தி வந்திருந்தனர். குறிப்பாக வீதிகளில் இறங்கி இது சம்பந்தமான கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தியிருந்தனர். இதற்கு மேலாக தமது பணிகளை கைவிட்டும் அல்லது பணிக்கு செல்லாமலும் இந்த அரச ஊழியர்கள் பல போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். இவ்வாறான நிலையில் இந்த அரச ஊழியர்களுடைய சம்பள அதிகரிப்பு கோரிக்கையினை நிறைவேற்றுவது அல்லது அவ்வாறான அந்த சம்பள அதிகரிப்பினை நிறைவேற்றுவதில் உள்ள சிக்கல்கள் சம்பந்தமாக ஆராய்வதற்காக அரசாங்கத்தினால் அரசாங்க சேவை சம்பள முரண்பாடுகள் தொடர்பில் ஆராய்வதற்கான நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த நிபுணர் குழுவிற்கு தலைவராக உதய செனிவிரட்ன என்பவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இவ்வாறு நியமிக்கப்பட்டிருந்த அந்த நிபுணர் குழு அண்மை காலமாக நடைபெற்றிருந்த இந்த போராட்டங்கள், குறிப்பாக சம்பள உயர்வு கோரி அரச ஊழியர்கள் நடத்திய போராட்டங்கள் சம்பந்தமான தகவல்களை திரட்டியதுடன் அந்த போராட்டங்களில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை சம்பந்தமான ஆராய்வுகளை மேற்கொண்டிருந்தது. இதற்கு மேலாக அரச ஊழியர்கள் ஒவ்வொருவருக்குமான சம்பளத்தை அதிகரிப்பதில் அரசாங்கத்திற்கு தற்பொழுதுள்ள சவால்கள் சம்பந்தமாகவும் அந்த நிபுணர் குழு ஆராய்வுகளை மேற்கொண்டிருந்தது. இந்த ஆராய்வுகளின் முடிவுகளின்படி இந்த நிபுணர் குழுவினால் அமைச்சரவைக்கு இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த இறுதி அறிக்கையினை அமைச்சரவை ஆராய்ந்ததுடன் அது சம்பந்தமான அறிவிப்பினை இன்று வெளியிடுவதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தது. அதன்படி இன்று அமைச்சரவையில் அரச ஊழியர்கள் ஒவ்வொருவருக்குமான சம்பளத்தினை அதிகரிப்பது என்பதற்கான அனுமதியினை அமைச்சரவை தற்பொழுது வழங்கியுள்ளது. இந்த அறிவிப்பினை இன்று ஜனாதிபதி ஊடக அமையத்தில் வைத்து அந்த நிபுணர் குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அவர் தனது அந்த புதிய அறிவிப்பில் தெரிவித்த விடயங்களில், குறிப்பாக அரச சேவையில் உள்ள ஒரு ஊழியருக்கு, அதாவது சாதாரண தரத்தில் உள்ள ஊழியருக்கு 24% சம்பளம் அதிகரிக்கப்படும் என்றும், உயர் பதவிகளில் உள்ள அரச ஊழியர்களுக்கு 24% தொடக்கம் 50% வரை சம்பள உயர்வு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அரச சேவையில் உள்ள சாதாரண ஊழியருக்கு இதுவரை காலமும் வழங்கப்பட்டிருந்த 24,000 என்ற அடிப்படை சம்பளம் மாற்றப்பட்டு அல்லது அதிகரிக்கப்பட்டு 30,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த அரச ஊழியருக்கு வழங்கப்படுகின்ற வாழ்க்கை செலவு கொடுப்பனவும் 25,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஒவ்வொரு அரச ஊழியரும், அதாவது சாதாரண தரத்தில் உள்ள ஒரு அரச ஊழியர் மாதம் 55,000 ரூபாய் தனது சம்பளமாக பெறக்கூடிய வாய்ப்பு எதிர்வரும் வருடம் ஜனவரி மாதத்திலிருந்து வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலாக அரச சேவையில் உள்ள உயர் அதிகாரிகளுக்கு வழங்கப்படுகின்ற சம்பள அதிகரிப்பானது 24% முதல் 50% வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அவர்கள் தங்களுடைய தகமைக்கு ஏற்ப அல்லது பதவிகளுக்கு ஏற்ப தற்பொழுது பெறுகின்ற சம்பளத்தில் இருந்து 24%இலிருந்து 50% வரை தமது சம்பள அதிகரிப்பை எதிர்பார்க்கலாம் என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அனைத்து அறிவிப்புகளுமானது அமைச்சரவை அனுமதியுடனே அந்த நிபுணர் குழுவின் தலைவர் என்று தெரிவித்துள்ளார். இதன்படி இந்த அறிவிப்பு எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வரும் என்று நம்பப்படுகின்றது. இந்த அறிவிப்பானது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சி மாற்றங்கள் நடைபெற்றாலோ அல்லது தற்பொழுது உள்ள அரசாங்கம் மீண்டும் வெற்றி பெற்று அரசை தொடர நடவடிக்கை எடுத்தால் அல்லது முனைப்புகளை காட்டினால் இந்த முடிவுகளில் எந்த விதமான மாற்றங்களும் வரப்போவதில்லை என்ற அறிவிப்பும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இதன்படி அரச ஊழியர்களுடைய
நீண்ட கால ஒரு நியாயமான கோரிக்கை தற்பொழுது நிறைவேறியுள்ளது. அவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் இன்று வெளியாகியுள்ளது. இந்த அறிவிப்புகள் சம்பந்தமான அல்லது மேலதிக அறிவிப்புகள் ஏதேனும் இது சம்பந்தமாக விடுவிக்கப்படும் பட்சத்தில் அதை மற்றொரு வீடியோவில் தருகின்றேன். இது போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.